விஜயை காங்கிரஸ் கூட்டணியில் இணைப்பது குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவு எடுக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செல்வ பெருந்தகை, விஜயை காங்கிரஸ் கூட்டணியில் இணைப்பது குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவு எடுக்கும் என்று கூறினார். காங்கிரஸ் மீது குறை சொல்ல எதுவும் இல்லாததால் விஜய் எந்த குறையும் காங்கிரஸ் கட்சியின் மீது கூறவில்லை என்று தெரிவித்த அவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் 12 பேர் மாற்றி வாக்களித்ததாக கூறுகிறார்கள். அது யார் என்பதை பத்திரிகையாளர்கள் தான் விளக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எங்கள் அகில இந்திய தலைமை தான் தீர்மானிக்கணும். ஏன் காங்கிரஸ் அவர் திட்டலன்னா காங்கிரஸ் திட்டத்துக்கு ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் தான் எல்லா அடிப்படை ஆதாரங்களையும் அந்த தேச மக்களுக்கு ஏற்படுத்தி சிஐடியு போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிஐடியு தொழிற்சங்கத்தினரை அழைத்து பேசியுள்ளதாக தெரிவித்தார். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான பணப்பலன்களை வழங்க ரூபாய் 1500 கோடி நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளதாகவும், இந்த ஆண்டு ஓய்வு பெற்றவர்களுக்கான நிதியை வழங்கவும் நடவடிக்கை விரைவாக எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் 11,000 புதிய பேருந்துகள் வாங்க நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது 4,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறிய அமைச்சர், பொதுமக்களின் பாராட்டை பெறும் துறையாக போக்குவரத்து துறை மாறியிருக்கிறது. அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தீபாவளி பொங்கல் நேரங்களில் கடந்த காலங்களைப் போல இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் மக்கள் ஊர் வந்து சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற வகையில் சிஐடியு சங்கத்தினர் தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். ஜெயங்கொண்டம் அருகே விஷம் குடித்து உயிரிழந்த கணினி பயிற்சி ஆசிரியை கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை செய்து கொள்வதாக பேசிய வீடியோ வைரலானதை அடுத்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகேயுள்ள மேலக்குடியிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன் மனைவி சத்யா. இவருக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கணினி பயிற்றுநராக பணியாற்றி வந்த சத்யா கடந்த 9ஆம் தேதி பூச்சி மருந்தை குடித்து தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் கந்துவட்டி கொடுமையால் தான் தற்கொலை செய்து கொள்வதாக சத்யா பேசிய வீடியோ வைரலாகியுள்ளது. அவர் தனது கணவருக்கு அனுப்பியிருந்த வீடியோவில் அதே பகுதியைச் சேர்ந்த கலைவாணி, கௌசல்யா, கவிதா, அவரது தாய் மற்றும் அம்பிகா ஆகியோரிடம் வாங்கிய அசலுக்கு மேலாக வட்டி பணம் கொடுத்தும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு தன்னை தொந்தரவு செய்ததாகவும், இதனால் மன உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்வதாகவும், அதற்கு தன்னை மன்னித்து விடுமாறும் உள்ளார். இதுகுறித்து ஜெயங்கொண்டம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சாகக்கூடாது நானும் போராடி பார்த்துட்டேன், என்னால் முடியல. அது மாதிரி உடையார்பாளையத்தில் அன்னலட்சுமி அக்காவுடைய அக்கா அவங்க ஒரு பக்கம், அன்னலட்சுமி வீட்டுக்காரர் ஒரு பக்கம். ஆளை கூட்டிகிட்டு வருவேன், அதை செய்வேன், இதை செய்வேன் மிரட்டுறாங்க. எல்லாருக்கும் நிறைய நான் சம்பாரித்து கொடுத்துருக்கேன், வட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லாருமே என்னை குத்தி எடுக்கிறாங்க. என் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாரையும் கந்து வட்டியில் உள்ள போடுங்க. குடியாத்தத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்த 15 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காவல் ஆய்வாளர் ருக்மாங்கதன் தலைமையில் போலீசார் பெரும்பாடி முல்லைநகர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அங்குள்ள மைதானத்தில் சந்தேகத்தின் பேரில் நின்று கொண்டிருந்த சொகுசு காரை சோதனை செய்ய முயன்றனர். அப்போது காரில் இருந்த கும்பல் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயற்சி செய்தனர். அவர்களை போலீசார் விரட்டிச் சென்று பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குடியாத்தம் ஏர்த்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அரசால் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் வாங்கி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக தெரியவந்தது. காரிலிருந்து சுமார் 400 மாத்திரைகள், 5 ஊசிகள், காரையும் பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி போதை மாத்திரைகள் விற்பனை செய்த ஐயப்பன், மோகன், தேவன், நவீன்குமார், ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 2 உள்ளிட்ட 15 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 11 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே மனைவியிடம் தகாத உறவிலிருந்து ஆண் நண்பர் மற்றும் மனைவியை கணவர் தலையை துண்டித்து கொலை செய்த நிலையில் வேலூர் சிறைக்கு வந்தது எப்படி என்று குற்றவாளி போலீசாருக்கு தத்ரூபமாக நடித்து காட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டால பகுதியைச் சேர்ந்த கொளஞ்சி தனது மனைவியிடம் தகாத உறவிலிருந்து ஆண் நண்பர் தங்கராசு மற்றும் மனைவி லட்சுமி ஆகிய 2 பேரை தலையை துண்டித்து கொலை செய்தார். தொடர்ந்து பேருந்தில் பயணித்தவர் வேலூர் மத்திய சிறைக்கு சென்று கொலை செய்ததாகவும் தன்னை சிறையில் அடைக்கவும் கூறி சரணடைந்தார். அதன்
பேரில் விரைந்து வந்த ஏஎஸ்பி தனுஷ்குமார் மற்றும் பாகாயம் காவல்துறையினர் கொளஞ்சியை கைது செய்து அவர் கோணிப்பையில் வைத்திருந்த 2 தலைகளையும் பறிமுதல் செய்து பின்னர் தலையோடு கொளஞ்சியை கள்ளக்குறிச்சி மாவட்ட வரஞ்சரம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் கொளஞ்சி தனது மனைவியையும் அவரது ஆண் நண்பரையும் எப்படி கொலை செய்து வேலூர் மத்திய சிறைக்கு எடுத்து வந்தது குறித்து நடித்து காண்பிக்கும்படி போலீசார் கூறியதை அடுத்து குற்றவாளி கொளஞ்சி நடித்து காண்பித்தார். அதனை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினரும் பாகாயம் காவல்துறையினரும் வாக்குமூலமாக பதிவு செய்து கொண்ட நிலையில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் கலையரங்கம் அமைக்கும் பணி குறித்து சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் நேத்தப்பாக்கம் கிராமத்தில் புதிதாக கலையரங்கம் அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரனிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் 2025-26 ஆண்டிற்கான தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிதாக கலையரங்கம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்த பணியை சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்து பணியினை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தினார். இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாசு, நகர செயலாளர் அசோக்குமார் மற்றும் கவுன்சிலர்கள் மோகன், குமரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் மூதாட்டியிடம் செயினை திருடிய பெண்ணை சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் நீலிகோணபாளையம் சக்தி நகரைச் சேர்ந்த மூதாட்டி லட்சுமி. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூலூரில் உள்ள மகளை பார்த்துவிட்டு தனியார் பேருந்தில் கோவை நோக்கி வந்துள்ளார். அப்போது அருகில் உட்கார்ந்திருந்த பெண் லட்சுமி அணிந்திருந்த செயின் கலண்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் லட்சுமி செயினை கலட்டி தனது பையில் வைத்துள்ளார். பின்னர் ராமநாதபுரம் சந்திப்பில் இறங்கிய லட்சுமி பையை சோதனை செய்தபோது அதில் செயின் இல்லாமல் இருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் மூதாட்டி லட்சுமி புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேற்கொண்ட விசாரணையில் நீலிகோணபாளையம் பகுதியைச் சேர்ந்த நதியா என்பவர் செயினை திருடியது தெரிய வந்தது. மேலும் நதியா மீது உக்கடத்தில் ஏற்கனவே வழக்கு பதிவாகியுள்ளதும் தெரிய வந்தது. பின்னர் போலீசார் நதியாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் மூதாட்டியிடமிருந்து செயினை திருடும் காட்சி தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் முட்புதரில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்ட போலீசார் இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் போத்தனூர் செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் ஈஸ்வரன் நகர் பகுதியில் முட்புதரில் ஆண் சடலம் கிடப்பதாக சுந்தராபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்த முதல்கட்ட விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் கோணவாய்க்கால் பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது. மேலும் மதுபோதைக்கு அடிமையான வெங்கடேசன் கடந்த சில நாட்களாக முதுகுவலி காரணமாக அவதியடைந்து வந்ததாக கூறி வந்த நிலையில் 2 நாட்களாக காணவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வெங்கடேசன் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது உடல்நல குறைவு காரணமாக இறந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் அம்மா சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி கலந்து கொண்டு சூப்பர் மார்க்கெட்டை திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் அம்மா சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி கலந்து கொண்டார். மேலும் சூப்பர் மார்க்கெட்டை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.